Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு ஒரு 4 சூப்பரான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு இது மாதிரி நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் இது மாதிரி நான் ரவுண்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்டாக சுற்றியும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹேண்டில் மாதிரி நான் வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் வந்து நீங்கள் அதே மாதிரி சேம் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போது மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் மார்க் பண்ண இடத்துலையே நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுறேன். இது கரெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே கட் பண்ணிடுங்க. இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் நான் இது மாதிரி நீடில் ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கிறேன். ஹோல் போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லுமே ஹோல் போட்டுட்டு இல்லைன்னா அதை மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே ஃபுல்லும் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து கட் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் நான் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், குட்டி பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இது மாதிரி நெயில் பாலிஷ் இல்லைன்னா சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும், குட்டி பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு நான் பாக்ஸ் இது மாதிரி எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து சுற்றி ரவுண்டாக வந்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லும் மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணதுக்கு மேலே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸ் இதே மாதிரி எடுத்துகிட்டு இதை சுற்றி நடுவில் வந்து ஓப்பனாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இது ஓப்பனாக இருக்க மாதிரி வந்து ஃபுல்லும் சுற்றி கட் பண்ணிடுங்க. இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 3 பீஸ் இன்னொரு பாக்ஸ் வந்து கட் பண்ணாத பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணாத பாக்ஸ் வந்து கட் பண்ண பாக்ஸையும் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து நான் வந்து நடுவில் கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ மறுபடியும் நான் வந்து ஏதாவது ஹீட் பண்ணி நீங்கள் ஹோல் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவும் நடுவில் வந்து இதே மாதிரி சுற்றியும் கட் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணும்போது பார்க்க நீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஸ்பேஸ் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கனால ஸ்பேஸ் நிறையா இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ளவர்ஸ் வச்சு இதில் டெக்கரேட் பண்ணி ஹோம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி பெரிய சைஸில் ப்ரஷ்ஷு சிசர் இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால கொஞ்சம் லென்த்தான திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பூன்ஸ் இது மாதிரி கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரி அடுத்த பாக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மொத்தம் 4 பீஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த 2 பீஸையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். மேலே இருக்க அந்த ரவுண்டாக இருக்க பார்ட்டை தான் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸோட மேலே அந்த ரவுண்டாக இருக்க இடத்துல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பீஸையும் வந்து இப்படி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரியே அடுத்த 2 பீஸையும் ஒன்றா வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் கட்ட பீஸ் ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்டிக்கில் வேறு ஏதாவது ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாக்ஸில் நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கை ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் பாக்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் 2 பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 வேணும்னா கூட நீங்கள் 3ஆக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்டிக்கையும் ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஸ்டிக் மேலே வந்து நான் 2 பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் பீஸையும் வந்து ஒட்டிக்கிறேன். இதை ஒட்டினதுக்கப்புறம் அடுத்த 2 ஸ்டிக்கையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒட்டும் போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சு ஒட்டினீங்கன்னா கீழே கரெக்டாக ப்ளேஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிற்க வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஒட்டிக்கோங்க.
அவ்வளோதான், ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்படி 3 பீஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அகலமாக இருக்கனால நீங்கள் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன திங்ஸ்லாம் இது மாதிரி நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான். இப்போ 4th ஐடியா பார்க்கலாம். 4th ஐடியாவுக்கு நான் 2 பாக்ஸை வந்து 2ஆக டிவைட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த பாக்ஸோட மூடியும் வந்து 2ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த பாக்ஸை வந்து இது மாதிரி வச்சுருங்க. இந்த பாக்ஸ் கீழ் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த பாக்ஸோட கீழ் சைட்லையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்கு மேலே ஓப்பனாக இருக்க இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதை எப்படி பண்ணமோ அதே மாதிரியே அடுத்த 2 பீஸும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸை இது மாதிரி திருப்பி வச்சுட்டு இங்கே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பாக்ஸை இது மாதிரி ஒன்றா வச்சு ஒட்டிக்கிறோம். இப்போது இந்த 2 பீஸும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி ஒட்டிடுறேன். இப்போ மேலே ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மூடியை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ கீழேயும் ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு மூடியை நீங்கள் வந்து இது மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோஸ் பண்ணணுன்னா க்ளூ அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், குட்டி ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சின்ன சின்ன ஷோ பீஸ் வச்சு நம்ம ஹோம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன திங்ஸ் கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.